guys, welcome to my channel Janet Vlogs. Today's recipe is rava laddu. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல ஒரு 2 ஸ்பூன் நெய். 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கணும். இப்போ நெய் சூடான உடனே இந்த கோடம்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இங்க வந்து ஒரு 3 கப் ரவை எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது 3/4 kg ரவை வந்து இந்த நெய்யில போட்டு அப்படியே வதக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்லே இருக்கணும். ஸ்பீடா ஹை ஃப்ளேம்ல வச்சனா ரவை ஜல்தி தீஞ்சிரும். இது சிம்லே அப்படியே ஒரு 4 minutes வதக்கணும். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிக்குது. ஸ்மெல் நல்லா வருது. இப்போ இங்க ஒரு 5 ஏலக்காவை தட்டி வச்சுக்கிறேன். அதை இதில் போடுறேன். அப்புறம் இந்த கொப்பரை தேங்காய் துருவி வச்சுக்கிறேன். அதுவும் போடலாம். இது போட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். 1 கப் சர்க்கரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஃபேன் கீழே ஆற வைக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிறேன். இப்போ பாலை வந்து மீடியமாக சூட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரவை வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அது ஒரு இப்படி கொஞ்சமாக சேர்த்துட்டு சூடாக இருக்கும் லைட்டாக இப்படி உண்டை பிடிக்கணும். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு எனக்கு இப்போ இவ்வளோ ரவை உண்டை வந்துக்குது கைஸ். இதில் நான் 3 கப்பு ரவை எடுத்ததுனால 1 கப்பு சர்க்கரை போட்டேன். இதே உங்களுக்கு வந்து ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா 1.5 கப்பு சர்க்கரை போட்டு பண்ணலாம். உங்களுக்கு வேறு எதனா ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.